போலும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருதனிக்கே உரித்தாட்டும் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சையீது சாதாத்துமார்களே, உலமாக்களே, பள்ளி நிர்வாகத்தினர்களே, முஅத்திமார்களே, ஒவ்வொரு தரீகாக்களுடைய சங்கை புரிந்திய முரீதீங்களே, பயான பெருமனே சடங்காக்கிடாம ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலமாக்கள் வந்து பேசுகிறாங்க, நாங்கள் கேட்குறோம் என்று வெறுமனே சப்தத்தை மட்டும் கேட்டுட்டு போகாம முதன்மையாக அல்லாஹ் என்னையும் இரண்டாவதாக உங்களையும் என்னென்ன பிழைகள் எங்களிடம் இருக்குதோ எல்லா பிழைகளையும் பரிபூர்ணமாக திருத்தி எல்லா பாவங்களையும் மன்னித்து சாலிஹான இபாதத்தோடு இஹ்லாஸோடு வாழ்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சங்கியான தரிசனத்தோடு கலிமா தய்யிபாவோடு மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் மதீனத்து மண்ணிலே மௌத்தை தந்து வைப்பானாக. நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்களோடு எழுப்பி அருள்வானாக. சுவர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கும் நல்ல பெரும் பாக்கியத்தையும் தந்து வைப்பானாக. அருமையான ஸ்ரீதேவிகளே, உலகத்துக்கு எங்களோட முதன்மையான வழிகாட்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கெல்லாம் தெரியும். எங்களோட மதுஹபுடைய இஸ்தாபகர் ஷாஃபி இமாம். இன்று ஹிஜ்ரி 1447 வருஷம். எங்களோட மதுஹபுடைய இஸ்தாபகர் ஷாஃபி இமாம் ஹிஜ்ரி 150 பிறந்து 204 வஃபாத்தானா. வெறுமனே 54 வயசு தான் வாழ்ந்தான். ஆனால் உலகத்தில் ஷாஃபி இமாமை தெரியாத யாருமே இல்லை. அந்த ஷாஃபி இமாம் எங்களுக்கு மௌத்தாகி போகிற 40, 50, 60 வருஷம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற இனி அடுத்த ஸ்டெப் மௌத்து ரெடியாகும். லேசான முறையில் நுணுக்கமான அமைப்பில் எங்களுக்கு காட்டி தந்துட்டாங்க. கபருக்கு கூட்டாளிமாரோட போறல்ல, தனியத்தான் போகிற. ஹயாத்தோடு ஈக்கியவங்க எல்லாரும் அடக்கிடுவாங்க. அதனால் உங்களோட ஹயாத்திலே 4 விஷயத்தை ரெடியாக்கிக்கோங்க. 4 விஷயத்தை ரெடியாக்காம கபருக்கு வந்துடவான மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். அதில் முதலாவது தொழுக, ரெண்டாவது அல்லாஹ்வுடைய கலாமாய குர்ஆன் ஷரீஃப், மூன்றாவது சதகா தான தர்மம், 4வது நோன்பு. பரலான நோம்போடு சுன்னத்தான நோம்போடையும் பிடிச்சிக்கோங்க. இந்த 4 கரெக்டாக இருந்தால் 4 பொக்கத்தாலையும் உங்களுக்கு அதாபு வராமல் பாதுகாக்கும் வேண்டாம். அதில் சொல்லப்பட்டது 2வது குர்ஆன். குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அது சும்மா ஹுதல்லின் நாஸ் அல்ல, சுவர்க்கத்தில் பேத்து சேர்க்க காட்டி எங்கட கைட். அதனால் குர்ஆன் விட்டுடுவான். நிறைய பேர் ரமலானில் குர்ஆனை பிடிச்சி ஓதிட்டு இப்போ மூடி வச்சுக்கி. ரமலான் முடிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஷவ்வால் முடிஞ்சு துல்காதா அலிக்கு 35, 38 நாளாவது ரமலான் முடிஞ்சு. குர்ஆனை விட்டுடுவான. குர்ஆனை டெய்லி ஓதி கொண்டிருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட வேதம். அவங்களோட வாழ்க்கையில் சூரத்துல் வாக்கியா தப்பாது. கண்மணி நாயகத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இரவில் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி தப்பாது. சூரத்து சஜதா தப்பவே தப்பாது. எங்களுக்கு கண்டா நினைச்சா பயான் ஒன்றில் சொன்னால் அந்த நாளே மட்டும்தான் ஓது, அப்படிங்கப்படாது. ஆனால் நிறைய பேர் ஓதுறீங்க. வாழ்க்கையில் உங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டி கொடுங்கோ. தபாரக்கல்லதியை மட்டும் ஓதாமல் தூங்க வச்சிடுவான. வெறுமனே 30 ஆயத்து நாக்குக்கு பழைய நின்று வைங்க. எண்ணி பாருங்க, 3 நிமிஷம். 3 நிமிடம் சூரத்துல் முல்க் ஓதிட்டு படுக்கல்லேண்டா கபரில் மாட்ட வேண்டி வரும். அதனால் நாங்கள் எல்லாம் சும்மா புள்ளைகளே, தரீக்கத்து புள்ளைகள், ஷேக்மார்ட கையை பிடிச்சிக்கி வெறுமனே கந்தூரி திண்டிட்டு போகிறவங்க மட்டுமல்ல, அப்படிப்பட்டவங்கள இல்லை. அப்படி தான் சிலவங்க ஆக்கிக்கி. கந்தூரி என்றா சாப்பாடு தருவாங்க, திண்டிட்டு போகிற.
கந்தூரி சாப்பாடு தாரில் இது நீயத்து சாப்பாடு ஹோட்டல்லே மீக்குது வீட்டிலே மீக்குது. நீங்கள் இங்கே வந்து தின்னோன்னு பண்ணிக்குதா இல்லை வீட்லேருந்து தின்னேல்வி சல்லி கொடுத்து ஹோட்டல்லேருந்து தின்னுவீங்க. இது சாப்பாடல்ல, ஒவ்வொரு இறைநேசர்களை ஞாபகப்படுத்தி அவங்கள பற்றி எங்கட பாசையில் சொல்லி எங்கட வாழ்க்கையிலிக்க பிழைகளை திருத்தி அவங்க உலகத்தில் வாழ்ந்து எங்களுக்கு நேர்வழி காட்டிட்டு போனாங்களே, அவருடைய பரக்கத்தால் எல்லாருக்கும் நீயத்து கொடுக்கு. அதனால எனக்கு தரப்பட்டிய தலைப்பு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் சில நபிமார்களை சொல்லி அந்த நபிமாருடைய சரித்திரத்தையும் சொல்லி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படி நபிமாருடைய பேர் எல்லாருக்கும் தெரியுமே. அவங்களோட ஹிஸ்டரியும் எல்லாம் சொல்லி, இன்னும் சில நபிமார்கள் நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்ரீதேவி இந்த பொஞ்சாதி பிள்ளைகளை வைத்து செல்லணும், சும்மா கேட்டுட்டு போறல்ல, சொல்லணும் அவங்ககிட்ட போய். ரெண்டாவது, சில நபிமார்களை சொல்லிக்கு பேரை சரித்திரத்தை சொல்லி, அதில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட பேர் இருக்குது நபி. யஸா அலைஹிஸ்ஸலாம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவங்களோட ஹிஸ்டரி சரித்திரம் இல்லை. வைன்ன இல்யாஸ லமினல் முர்சலீன், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்மார்கள் ஒருத்தர் என்றெல்லாம் குர்ஆன்ல சொல்றார். ரெண்டாவது. மூணாவது, நபிமாட பேரை சொல்லில்ல, சரித்திரத்தை சொல்லி, அதில் ஒருத்தர் தான் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகின்ற பைத்தாக ஓதின இன்றைய பயானாக இன்ஷா அல்லாஹ் நிகழ்த்துகிற செய்தினா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பேர் இல்லை, சரித்திரம் குர்ஆன்ல. யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேர் இல்லை குர்ஆன்ல, அவங்களோட சரித்திரம். சூரத்துல் கஹ்ஃப் வாழ்க்கையெல்லாம் மறக்கவான ஹபீப், வெள்ளிக்கிழமை ராவானா, இந்த வெள்ளிக்கிழமை ராவு மக்ரிபு இப்போ இஷா போகிறது. நாளைக்கு இமாம் மின்பர் ஏறுறதுக்கு முன்னால சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதிக்கோங்க. இந்த சூரத்துல் கஹ்ஃபில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல சரித்திரம் வருது. இந்த ஓதினே நாங்கள் இது சும்மா பைத்தா மட்டும் படிச்சுட்டு போறதில்ல, குர்ஆன்லயும் ஓதணும், அதில் விஷயத்தை படிக்கணும். குர்ஆன்ல தஃப்சீர்லேயும் வார செய்தி புகாரி ஷரீஃப்லேயும் வார. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலுக்கு பயான் பண்ணி கொண்டிருந்தான். பயம் பண்ணி கொண்டிருக்க செல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஃபஸுஇல அவங்கள்கிட்ட கேட்கப்பட்டதாம், ஐயுன்னாஸி அலம், மனிதர்கள் இக்காலத்தில் அந்த காலத்தில் மிக அறிஞ்சவர் யார், நல்ல அறிவாளி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்த வகை அண்ணா நான் தான் அல்லாஹ் அதுதான் பிடிக்காது, நான்ன்றது பிடிக்காது. அல்லாஹ் சொன்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை வீடு ஒத்தரிக்குது, அப்படியா நான் அவரை சந்திக்கணுமே பார்க்கணுமே என்று அல்லாஹ் கிட்ட சொல்றான். அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்துல நிற்கிறாங்க, அவங்கள போய் சந்திக்க. வைத கால மூசா லிஃபத்தாஹு, லிஃபத்தாஹ்னு சொல்லி அட வாலிபர், அட ஹித்மத்து செய்கிறவர், அவருக்கு பணிவிடை செய்கிறவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணிவிடை செஞ்சவர் தான் அந்த லிஃபத்தாஹு கொண்டு வந்தே. அதுக்கு தான் தஃசீர் போட்டி யூஷா இப்னு நூன், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் இவர் ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நாங்க என்ன விட ஒரு அறிவாளி உண்டு ஈக்கியன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மஜ்மா அல் பஹ்ரைன், ரெண்டு கடல்கள் ஒன்று சேர்ற இடம், அதான் ரோம் பாரசீகம், ரெண்டு கடலும் ஒன்று சேரு இடம் தான் ரோமும் பாரசீகமும் முடிகிற சேர்ற இடம். அந்த இடம் அல்லாஹ் காட்டி கொடுத்துனான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அந்த அவங்கள சந்திக்கும் வரையில எவ்வளோ வருஷம் போனாலும் பரவாயில்லை, நான் நடந்து போவேன். அல்லாஹ் கேட்ட, அவடுத்து போனாலும் எப்படி கண்டுகொள்ளு, எப்படி அறிஞ்சு கொள்ற? அல்லாஹ் சொன்ன, மீன் ஒன்று எடுத்துக்கொள்ளணும், அந்த மீன் நீங்க எடுத்துக்கொண்டு போற, அது எங்க தப்புவோ அங்கதானே அவர் இருப்பார். இது குர்ஆனா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மீன் எடுத்து ஒரு ரிவாயத்தின் படி அதில் உப்பை போட்டு, இன்னொரு ரிவாயத்தின் படி அதை அவிச்சு அதை மீனை
உப்பெல்லாம் போட்டு இன்னொரு ரிவாயத்தை பொறிச்சு மித்தல் மீன் கூடையில் ஓட்டுன்னு போகிறாங்க. நீண்ட நேரம் நடக்கணும். அது நடந்தா அப்படியே டயர்ட் ஒன்று வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் கொஞ்சம் டயர்டாகி சாய்வுமேண்டு யூஷா இப்னு நூன் அவர்கிட்ட வந்தவரோட அப்படியே கொஞ்சம் சஹ்ரத் என்றா பெரிய பாறங்கல் அதில் கொஞ்சம் சாஞ்சாங்க. தலே வச்சே தான் தூக்கம் போயிடுது. நல்லா களைப்பெல்லாம் மாறி எலிமினது பிறகு திருப்பி போமேன்னு போகிறான். இன்னொரு தூரம் போச்சல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதானா லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. வலிமையாக டெய்லி வெள்ளிக்கிழமை கோச்சரி இந்த ஆயத்து ஞாபகம் வரும். நசபாண்டா சரியான சிரமமாகி கஷ்டமாகி பசியாகிக்குது. நாங்கள் கொஞ்சம் மீனை எடுங்கோண்டாங்க. மீனை தின்ன போகிறேன். மீனை பார்த்தா மீனை காணல. யூஷா இப்னு நூன் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் எந்த இடத்துல படுத்தோ அந்த இடத்துல மீன் கடலுக்குள்ளுக்கு போயிட்டுருந்தாங்க. அந்த மீனிக்குது பத்தஹத சபீலோ ஃபில் பஹ்ரி சரபாண்டா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி பாருங்க, கடல் தண்ணியே. அது ஒருத்தர் சொன்னா என்னை குடிக்கிறது ஈரமில்லா தண்ணின்னு ஒன்று சொன்னா விலங்கல்ல போல ஒருத்தர் ஈரமில்லா தண்ணி. தண்ணி என்றால ஈரந்தானு அந்த கடலிக்குதே அந்த தண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரியாகி அந்த ரவுண்டுக்குள்ளுக்கு அந்த மீன் பெய்த்துட்டு. இது யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் கண்ட சொல்ல மறந்துட்டார். நான் அந்த இடத்துல மீனவன் அப்படியா அந்த இடத்துல அவர் மீப்பாங்க. அப்படி வந்தா ஒருத்தர் போத்தி கொண்டிருக்கிறார். போத்தி கொண்டிருந்தா அவர் தான் சையதுனா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா நான் உங்களோட நிற்கணும், பயணம் வரணும். என்னோட பயணம் வரணுமா? இல்லை சில விஷயத்தை உங்கள்கிட்ட நான் படிக்கணும். என்னைக்கிட்ட படிக்கிறதுக்கு சில விஷயம் உங்களால் ஜீரணிக்கலாம், உங்களால் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வரது சக்தி பெற மாட்டீங்க. இல்லை இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாமே நான் வாரனே என்னை குட்டியும் போகல, உங்கள்கிட்ட சில விஷயம் நான் படிக்கணும். என்னை விட நீங்கள் அறிவாளியே நல்லா காட்டி தந்துட்டான். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அது அதிகமான உலமாக்கள கருத்துப்படி அவர் நபி தான் என்று நிறைய உலமாக்கள் கிதாபுகள் எழுதிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியும் தான் ரசூலும் தான். சரியா விஷயத்தை வேலையும் போகும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியன்னு சொல்லி ஃபந்தலகா ஃபந்தலகா ஃபந்தலகான்னு சூரத்துல் காஃப்ல 3 இடத்துல வார. ஃபந்தலகான 2 பேரும் நடந்த. முதலாவது ஃபந்தலகா அவங்க ஒரு கப்பல்ல ஏறி பயணம் போகும். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சால் சுட்டி தெரிஞ்சாலோட இன்னொருத்தரும் வந்திக்கிறதால அவங்ககிட்ட டிக்கெட் எடுக்கல, நொமிலியா தான் குட்டியும் போகணும். அந்த கரையில் வீதி சேர்ந்ததும் எல்லாரும் இறங்கத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாமும் இறங்குவாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பல்ல பழையோட கலட்டிட்டு கலட்டிட்டான். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இது தெரியுது எங்களே நொமிலியா சும்மா குட்டியும் வந்த ஒரு கடலுக்கு எங்களே குட்டியும் வந்து அந்த கப்பலை ஓட்டையாக்கிட்டீங்களே, பழைய கொண்டு கழட்டிட்டீங்களே. நான் சொன்னதான் நீங்கள் பொறுமையாகிக்கலாம். மன்னிச்சுவோம் இதுக்கு கூட கேட்க மாட்டேன்னு மறுபடியும் கப்பல் இருந்து இறங்கி இன்னொரு இடத்துக்கு வைத்து கொண்டிருக்காங்க. போனால் அழகான ஒரு வாலிபர் பஸ்தான பொடியனும் பரிவ வயது அடைஞ்சியும் இல்லை, 8-10 வயசு. அந்த பஸ்தான பொடியனை களத்தை முறுக்கி கொண்டுட்டான். கால அக்கத்தல் தனசன் ஜக்கியத்தம் பிகைரி நஸ். அநியாயமா கொலையண்டாலும் பரவாயில்லை, சும்மா உள்ள விளையாடி கொண்டிருக்கிய அழகான ஒரு புள்ளைய ஒரு ரிவாயத்து மாதிரி சொஹர்ல அடிச்சாங்கன்னும் அப்படி கத்தியால வெட்டினாங்கன்னும் அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் கையால முறுக்கினாங்க. உடனே அந்த உள்ள மவுத்து. என்ன நீ ஏன் செஞ்சிட்டீங்க? நான் சொன்னதானே அல்ல மக்குள்ளக்க நான் உங்களுக்கு சொல்லலையா இன்னக்கெல்லாம் தஸ்தீய மாங்கிய சபரா. என்ன விஷயத்தில் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கலாம், பொறுமை செய்ய மன்னிச்சுவோமா இதுக்கு பொருள் கேட்க மாட்டேன். கேட்டா என்னைய விட்டுடுங்க. 2 சப்ஜெக்ட்ல கேட்டுட்டான். 3ஆம் சப்ஜெக்ட் அப்படியே வைத்து கொண்டிருக்காங்க. போனா அந்தாக்கியான்னு சொல்ல ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர்ல இவங்களுக்கு ஒருத்தருமே சாப்பாடு கொடுக்காங்க. சரியான டயர் பசி, யாருமே கொடுக்க விரும்பல. அந்த ஊர்ல 100 அடி சோறு சாஞ்சி கொண்டே முளப்போகுது. அந்த சிவத்தை அந்த ஷொஹரை ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் கையால பிடிச்சி அப்படி நேரா வாக்கிட்டான். என்ன ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இது எங்களுக்கு இந்த ஊர்ல ஒருத்தருமே சாப்பாடு தான். இதை சும்மா செய்யாம
எந்த ஒரு கூலி எடுத்துக்கொண்டு சல்லி எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சாப்பாடு சரி வாங்க எதுக்கு நீங்க அந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னு என்ன சொன்னாங்க. இதோட தான் நாங்கள் பிரித இடம் 3ஆம் தரக்கையிலும் பொறுமை செய்யல. இதுக்கு பின்னால் என்னோட வரவானம் என்று இந்த 3 விஷயத்தோட பிரிஞ்சாங்க. புகாரியில் வருது, நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹமத்து செய்வானாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயப்பத்தி கொண்டே இருந்தா இன்னும் எத்தனை விஷயத்த படிக்கிறேன்டா. இப்ப சொல்றேன்டா, நான் கப்பலை ஓட்டேன்னு தெரியுமா? அந்த கப்பல் 10 மிஸ்கீங்களுடைய சொந்தமான கப்பல். அவங்க 10 பேர் அதை கூலி கொடுத்து அதில் சம்பாதிக்கிறாங்க. அடுத்த கரையிலிக்கு ஜெய்சூர் என்று சொல்றதுக்கு மலிக் அரசன் மகா கட்டவன். நல்ல கப்பல் எல்லாம் அவன் பறிச்சு எடுத்துக்கொள்ளு. அரசன் தானே வேண்டிய அநியாயத்தை செஞ்சு கொள்ளு. கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டா பழைய காலத்தை ஒரு ஆணி அடிச்சு எடுத்துக்கொள்ளு. அவன் சின்ன ஓட்டை ஒன்று இருந்தாலும் சின்ன ஒரு ஹர்பான் மாதிரி இருந்தாலும் அது எடுக்க மாட்டான். ஆனால் நான் கப்பல்ல பழைய கழட்டினேன். நான் 2ஆம் விஷயம் பஸ்தான் ஒரு புள்ளைய கொண்டேன் தெரியுமா? அந்த புள்ள பெரிசானா அவன் காஃபிராகி உம்மவாப்பே மாற்று மதத்துக்கு குஃபுரியத்துக்கு எடுத்துக்கொள்வான். ஆனால அந்த அநியாயம் நடக்காம இப்பே கொண்டுட்டேன். 3ஆம் விஷயம் சிவரை ஏன் தெரியுமா நான் நேர வச்ச? அந்த சிவத்துக்கு அடிக்கு எளிய மிஸ்கி உம்மா வாப்பா மௌத்தாயிட்டாங்க. அந்த 2 அந்த புள்ளேல் அந்த உம்மா வாப்பாக்கு புள்ளேல்ட புதையலிக்கு அந்த காலத்தில் புதையலாம் பேங்க்ல இல்லை, நிலத்தில்தான் மண்ணை தோண்டி தான் புதைச்சி வைக்கி. அவங்களோட சொத்து அவங்களோட புதையல் தங்க நகைகள் இந்த சிவருக்கு கீழே தான் நிற்குது. அவங்க வாய் அடைஞ்சது பிறகு எல்லாம் காட்டி கொடுத்துடுவான். இந்த ஊர் மக்கள் தெரிஞ்சிட்டா இடிப்பாங்க. ஆனால் தான் அந்த சிவரை நேர வச்சு அதை மறைச்சிட்டேன். யார் வடிச்சு கொடுத்த? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அந்த புள்ளைய கொண்டத்தால அல்லாஹ் அந்த உம்ம வாப்பக்கு தஃசீர்ல ஓடுறாங்க, ஒரு அடிமை பெண்ணொண்ட ஒருவரின் மூலம் ஹதியாவா கொடுத்தான். அந்த அடிமை பெண் ஒரு நபியை முடிச்ச. அந்த நபி ஒரு அவங்க திருமணம் முடிச்சு அவங்க கணவன் மனைவியா இருந்து அவங்க ஒரு புள்ளையை பெற்று அது நபியாக்கி அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் பெரிய சமூகத்தை நேர்வழி காட்டினார். பார்த்தீங்களா? இதெல்லாம் குர்ஆன்ல வர செய்தி. இது சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க. காரணம், நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பிடிக்கல்ல, உங்களை விட ஒரு அறிவாளிக்கு என்று அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தான் அல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க. இவங்களோட பேர் மல்கான், பல்யா. வாப்பட பேர் மல்கான், பல்யான இவங்கள பேர் ஹிதர். சரியான பேர் ஹலிர் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல பிழைமில்ல பிரச்சனையும் இல்லை. சரியான பேர் ஹலிர் அலைஹிஸ்ஸலாம். ஹலிர்னா ஹிதர்னா பச்சை பசேரண்டிக்க எதுக்கு செல்ற. இவங்களோட எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடமெல்லாம் பச்சை பசேரன்னு மாறிடுமா. அவங்க இந்த இடத்துல தக்பீர் கட்டி தொழுந்தாலும் அந்த ஏரியாவே பச்சை நிறத்துக்கு மாறுமா. ஆனாலதான் அவங்களுக்கு ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்த எண்ணத்தையும் இமாம்கள் கிதாபில் எழுதி வச்சிருக்க. ஆனால சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்து நபி என்று சொல்லுவாங்க. அவங்க ஹயாத்து நீளம் மாவுல் ஹயாத் என்ற தண்ணியை குடிச்சதால அவங்க ஹயாத்து நீளமாயிக்காங்க. எத்தனையோ நபிமார்களை சந்திச்சிக்காங்க, எத்தனையோ சஹாபாக்களை சந்திக்காங்க. குத்துபுல் அக்பர் கௌதுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அல்வினி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சலாம் தந்தாங்க. சலாம் தரும் பொழுது அவங்களோட வலது கை 5 விரலுமிக்கு 5 விரல்ல 2 விரல் சரிசமமாக இருந்தா. எல்லா விரலும் ஒரு மாதிரியா இல்லை. ஒரு வருஷம் பனிசி, ஒரு வருஷம் தூக்கம், அதை விட இன்னொரு ஒசரம், அதை விட பனிசி, அதை விட அடுத்தது பனிசி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட 2 விரல் சரிசமமாக ஈந்து என்று ஷாதுல் நாயம் சொல்லுவாங்க. எத்தனையோ சஹாபாக்களை சந்திச்சியா, எத்தனையோ வலிமார்களை சந்திச்சியா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நல்லவங்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து தக்வா ஒடுக்கியவங்களுக்கு, கல்ப சுத்தமாய் கொண்டு இக்கியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல நல்ல ஐடியாக்களை சொல்லி கொடுப்பாங்களா. அதனால அவங்க ஹயாத்து நபி என்று பேரு அல்லாஹ் ஹயாத்த நீளமாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஒவ்வொரு வருஷமும் அரபா மைதானத்தில் சந்திக்கிறாங்க.
அரபா மைதானத்துல இபாதத்து முடிச்சிட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்து மினாவுக்கு ஷைத்தானு கல்லணிஞ்சிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்துல தலையை மொட்டடிக்காம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தலையை மொட்டடிக்காம். வருஷத்துக்கு வருஷம் இந்த இபாதத்து நடந்து கொண்டிருக்கியண்டு கசாலி இமாம் ஹியா உலூமுத்தீன்ல எழுதி வச்சிருக்கான். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட சங்ஞான ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சங்ஞான பைத்து நாமத்தை தான் நாங்க ஓதிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தோம். இவங்களோட விஷயம் மூலமாக நாங்களும் அல்லாஹ்வை நெருங்குறவங்களா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் உலமாக்கள் சொல்லி தந்த விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து நடப்பவங்களா இருந்தா எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எல்லா விதமான ரஹ்மத்துக்களை தாரான், பரக்கத்துகளை தாரான். வெள்ளிக்கிழமராவு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிய சங்ஞான சூரத்துல் கஹ்ஃப ஓதாதவங்க இன்று இரவில் இருந்து அல்ல நாளை சுபஹ் எப்படியே நாளை காலையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் மௌத்து வரும் வரை ஓதுவேன் என்று நல்ல எண்ணம் வச்சுக்கோங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்துக்கு பின்னால அல்லாஹ் அடுத்து சொல்ற வயஸ்அலூனக அன்தில் கர்னைன், துல் கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்ல. அவங்க நபியில் ஒரு அரசர், ஒரு வலி. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் சாட்சி பெரியும்மட மக்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சாட்ச பெரியப்பட மக்கள், நான தம்பியிட மக்கள். யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். இவங்க ரெண்டு பேரும் சாட்சி பெரியும்மட மக்கள் என்பதையும் உலமாக்கள் கித்தாபுகள் எழுதிக்கிறாங்க. பாத்தீங்களா? குர்ஆன்லயும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துக்கு பின்னால அடுத்தது தொடங்க துல்கர்னைன் ஒரு அரசரா இருந்தவர், வலியா இருந்தவர். அவருடைய ஹிஸ்டரியை யஜூஜ் மாஜூஜோட சம்பந்தப்பட்ட செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கணும். அதனால இதெல்லாம் நாங்க படிக்கணும், இதெல்லாம் வலிமையா நாங்க ஓதிக்கொண்டு வருவோம். குர்ஆன் தான் எங்களோட கைட், அதுதான் எங்களை சுவர்க்கத்துக்கு வைத்து கொண்டு சேர்க்குது. ஆனால உம்மா வாப்பவாகிய, வாப்பமாராகிய, அப்பமாராகிய, நானமாராகிய எங்கட பிள்ளைகளுக்கு குர்ஆனை காட்டி கொடுத்து வலிமையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவோ காலையிலேயோ சுபஹ்லையோ சூரத்துல் கஹ்ஃப அரை ஜுஸ் ஓதி முடிக்கியத்தை மறந்துடுவான. எங்களை முன்னோர்கள் எல்லாம் ஓதினாங்க. அதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு அல்ல வெள்ளிக்கிழமை காலையில ஓத ஓத தவறானில ஹதீது வருது. எங்கட வலது காலால ஓதினவண்ட குதிக்காலால ஒரு வெளிச்சம் வானலோகத்தையும் போகுமா. அடுத்த வெள்ளிக்கிழமை ஓதுறீங்களா, குதிக்காலில் இன்னொரு வெளிச்சம் போகுமா. அடுத்த வெள்ளிக்கிழமை ஓதுறீங்களா, குதிக்கா ஓதினவண்ட குதிக்காலிலிருந்து வெளிச்சம் பெய்த்து கொண்டே இப்படியே பெய்த்து 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 ஒரு நாளே மௌத்தாவார் தானே. மௌத்தாய் அடக்கப்பட்டது பின்னால அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய வெளிச்சம் கபருக்கு வந்து கியாமத்து நாள் வரக்கான வெளிச்சம் ஊட்டுமா. அந்த அளவுக்கு மிக சிறந்ததுதான் சூரத்துல் கஹ்ஃப். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், அஸ்ஹாபுல் கஹ்ஃப், கஹ்ஃப் வாசிகளை பத்தி இப்படி நிறைய ஹிஸ்டரியல அல்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லிக்க. ஆனால அருமையான ஸ்ரீதேவிகளே, கேட்டேன் விட்டேன் என்றிக்காம கேட்டேன், என் வாழ்க்கையில நான் எடுத்து நடப்பேன், ஓதுவேன், என் மனைவி மக்களையும் ஓத வைப்பேன். ஊட்லிக்க பலா முசீபத்து, பித்தலாட்டம், பிரச்சனை, கவலை, நோய் எல்லாத்தையும் இந்த குர்ஆனின் மூலம் நான் இல்லாமாக்கி அல்லாஹ்வை நெருங்கினவனாக ஆகுவேன் என்ற நல்ல எண்ணத்தை கொள்ளுங்க. வல்லநாயன் எங்களை எல்லாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக, பாவங்களை மன்னி தருவானாக, ஹயாத்தை நீளமாக்கி அருள்வானாக. இந்த சங்கியான மஜ்லிஸுக்கு ஒவ்வொரு நாள் இரவும் யாரெல்லாம் சொத்தால், செல்வத்தால், பணத்தால் உதவி செஞ்சாங்களோ, யாரெல்லாம் மக்ரிபில் இருந்து அசருக்கு பின்னால் இருந்து இந்த சங்கியான மஜ்லிஸ் ஹயாத்தாக்குறாங்க, ஓதினாங்க, ஓத வந்தாங்க, என்னென்ன ஹாஜத்தை நினைச்சு வந்தாங்க, அந்த ஹலாலான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. எந்தெந்த கவலைகள், பிரச்சனைகள், கடன்கள், நோய்களை சுமந்து வந்திருக்கிறாங்களோ ரப்பே ரஹ்மானே, அஷேக் உஸ்மான் அப்துல் ரஹ்மான் சித்திகி வலியுல்லாஹ் அவங்களோட பரக்கத்தாலும், சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரக்கத்தாலும் அந்த பிரச்சனைகளை, கவலைகளை நீக்கி வைப்பானாக. அடுத்த ரமலானிலும் எங்களை ஹயாத்தோட வாழ செய்வானாக. நாங்க நினைச்சதை விட எங்களுக்கு நீ அமானத்தா தந்த எங்களுடைய பிள்ளைகளை ரப்பே ரஹ்மானே நேர்வழி பெற்ற பிள்ளைகளாக ஆக்கி அருள்வானாங்க. யார் யாரெல்லாம் கடனோடு மாட்டி பிரச்சனையோட்டு இருக்கிறாங்களோ அந்த கடன் பிரச்சனைகளை வல்லனாய் நீக்கி ஹயாத்தை நீளமாக்கி மௌத்துடைய நேரத்துல யாருக்குமே கடன் இல்லாம, யாருடைய கல்வையும் நோவிக்காம, எல்லோருடைய துஆ பரக்கத்தோடும் சாலிஹான மௌத்து வர வல்லனாய் நம் அனைவர்களுக்கு அருள் பாலிப்பானாக. ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் நியத்து வைத்தாங்களோ, யாரெல்லாம் போக இருக்கிறாங்களோ அவங்கள பயணத்தை அல்லாஹ் ஹைராக்கி, நிலவாக்கி, சிறப்பாக்கி வைப்பானாக. ரப்பே ரஹ்மானே மௌத்துக்கு முன்னால்
ஆசைப்பட்ட அனைவர்களுக்கும் கண் குளிர காபாவை காட்டி அருள்வாயாக. மதீனத்து மண்ணில வாழச் செய்வாயாக. மதீனத்து மண்ணில மௌத்த தருவாயாக. ஜன்னத்துல் பக்கீல எங்களையும் ஒருவராணி கபூல் செய்வாயாக. சங்கை பொருந்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மனைமார்கள், அவர்களோடு இருந்த 10,000 தாண்டிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள் அடங்கப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கும் ஒரு இடத்தை ஒதுக்குவாயாக. உண்மையான ஆசை உள்ளவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களோட உடல் உறுப்பு இல்ல, உனக்கு விருப்பமான இடமாகிய கல்ப பரிசுத்தமாக்கியே வைப்பாயாக. நடிப்புகளை விட்டு பாதுகாப்பாயாக. நீ பதித்த ஈமான மௌத்து வரும் வரை பாதுகாப்பாயா. அந்த ஈமான் இஹ்லாஸை தருவாயாக. அந்த இஹ்லாஸ்ல தக்வாவை தருவாயா. அந்த தக்வால நற்குணத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாளை கியாமத்து நாளையில எங்கட வலது பக்கம் மீசான் கணக்க செய்வது நீ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் 2 விஷயத்தை தான் வைத்தாயா அல்லாஹ். இறை பக்தி, தக்வா, உன்னுடைய பயம், 2வது நற்குணம். இந்த 2ஐயும் நம்முடைய நாடி நரம்புகள்ல இரத்த நாளங்கள்ல ஊடுருவ செய்வாயாக. நல்ல முறையில நடந்து நல்ல மௌத்தை தந்து வைப்பானாக. அருமையான ஸ்ரீதேவிகளே, சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல கேட்ட விஷயங்களை அவங்கள அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எங்களையும் சந்திக்க வைக்கணும் என்ற நல்ல நீயத்தோடு ரப்பே ரஹ்மானே எங்கட உயிரை ஹயாத்த நீளமாக்கி வைப்பானாக. மௌத்துக்கு முன்னால் அவர்கள் நம்மை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வெல்ரங்கம் உள்ரங்கத்தை நீ சுத்தப்படுத்தி வைப்பாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்திலும் கேட்ட எல்லா நலவுகளையும் எல்லோருக்கும் கொடுப்பாயாக. ஈருலகத்திலும் பாதுகாக்க வேண்டிய எல்லா கெடுதியிலிருந்தும் எல்லாரையும் பாதுகாத்து வைப்பானாக. இதுக்கு முன்னால் கேட்கப்பட்ட துவா, இந்த மஜ்லிஸ்ல கேட்கப்பட்ட துவா, இதுக்கு பின்னால் கூட்டாக தனிமையில கேட்க இருக்கின்ற துவாக்களை கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோடைய பரக்கத்தினாலும் இன்றைய நாள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரக்கத்தாலும் நம்முடைய தேவைகளை துவாக்களை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. வஆখির தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு பயன் நடத்திய என்னுடைய சங்கைக்குரிய மௌலவி அல் ஆலிம் அஸ்ஸையீத் மஸ்ஜித் மௌலானா